நம்முடைய யாத்திரை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க இந்த பாடலை பாடும்போது. மூச்ச யாத்திரை செல்கிறோமே லோகவாசிகள், மாய லோகம் தாண்டியே எம் வீடு தோன்றும். கடந்து செல்கிறோம் கரையினோரமே, காத்திருந்து ராஜ்யம் கொண்டாடுவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் இன்று வாழுவோம். ஆதிபத்திதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். சத்திய சுவிசேஷம் உரைத்துமே, நித்திய ராஜ்ய மக்களை ஆயத்தமாக்கவே, தேசமெங்குமே அலைந்து செல்கிறோம். நேச இயேசுவின் புகழை நம்பி ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் இன்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். பள்ளி கூவிடும் விதை சுமந்து செல்கிறோம். அண்ணல் இயேசுவின் சமூகம் முன்னே செல்லுதே. கண்ணீராவுமே கடைசி நாளிலே, கர்த்தரை துடைத்து எம்மை தேற்றுவார். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் இன்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். சொந்தமாக்கினி வெளிச்சம் காட்டியே, நல்லேகமாக வாழ்ந்து ஜோதி நடத்துவார். இலக்கை நோக்கியே தவறிடாமலே, இப்புவி கடந்து அக்கறை சேர்வோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் இன்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். கர்த்தரின் அடைக்கலம் கவலை இல்லையே, இக்கட்டு துன்ப நேரமும் கலக்கம் இல்லையே. கஷ்டம் நீக்குவார், கவலை போக்குவார், கைவிடாமல் நித்தமும் நடத்துவார். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் இன்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். ஆரவாரத்தோடமே அழைத்து சென்றிட, ஆவலோடு வானிலே தூதர்கள் சூழ்ந்திட, காக்க வல்லவர் நம் வாக்குரைத்தவர், எப்பொழுதோ நீயுடன் வருவீரார். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் இன்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். மூச்ச யாத்திரை செல்கிறோமே லோகவாசிகள், மாய லோகம் தாண்டியே எம் வீடு தோன்றுதே. கடந்து செல்கிறோம் கரையினோரமே, காத்திருந்து ராஜ்யம் கொண்டாடுவோம். ஆனந்தமே ஆண்டவருடன் நாம் இன்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். Turn the Bibles to Genesis chapter 45. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். verse 4 and 5. 4-5 வசனங்கள்.
Then Joseph said to his brothers, தம்முடைய சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொன்னான், "Come close to me." என்னிடத்தில் அருகில் வாருங்கள். When they had done so, he said, "I am your brother Joseph, அவன் சொன்னான், அப்படி செய்த பொழுது நான் உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு, the one you sold into Egypt. எகிப்திலே நீங்கள் விற்று போட்ட. And now do not be distressed and do not be angry with yourselves for selling me here. இங்கே என்னை விற்று போட்டதை குறித்து நீங்கள் சஞ்சலப்படவும் வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம். Because it was to save lives that God sent me ahead of you." ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இங்கு அனுப்பினார். I want to talk to you about forgiveness. மன்னிப்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். And now we come to the last day that we need to reconcile with God and reconcile with man. கடைசி நாளில் நாம் வந்திருக்கிறோம், நாம் தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாக வேண்டும். Amen. ஆமென். Forgiveness is not for others. மன்னிப்புங்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற gift இல்ல. It is for our own soul. உங்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் கொடுக்கிற வெகுமதி. We know in this book of Genesis chapter 45 the story of Joseph. யோசேப்பினுடைய கதை நாம் அறிவோம். அதிகாரம் 45. அங்க உட்காராதீங்க, அங்க ஒர்க் நடந்திருக்கு, தயவு செஞ்சு. Joseph was sold by his brothers. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களாலே விற்று போட்டான். And he was sold for 20 shekels. 20 ஷெக்கல் வெள்ளிக்கு விற்று போடப்பட்டான். And he was sold to Ishmaelites. இஸ்மவேலரிடத்திலே விற்று போடப்பட்டான். He was sold as a slave in Egypt. எகிப்திலே அடிமைகளாக இருக்கும்படி விற்று போடப்பட்டான். Still we see that Joseph forgives his brother. யோசேப்பு தம்முடைய சகோதரர்களை மன்னிக்கிறதை நாம் இங்கு காண்கிறோம். In Genesis chapter 50 ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் verse 20 we see 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். Joseph says, யோசேப்பு when சொல்கிறான், Joseph's brothers saw that their father was dead, தன்னுடைய தகப்பனார் மரித்ததை யோசேப்பு கண்ட பொழுது, they said, "What if Joseph hold a grudge against us and pays us back for all the wrongs we did to him?" நாம் அவனுக்கு செய்த எல்லா தீமைகளுக்கும் அவன் பழி வாங்கினால் நாம் என்ன செய்வது என்று யோசித்தார்கள். So they sent word to Joseph saying, யோசேப்பிடத்திலே ஒரு வார்த்தை அனுப்பி சொன்னார்கள், "Your father left these instructions before he died. அவர் மரிக்கும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் சொன்னார். This is what you have to say to Joseph. யோசேப்பினிடத்தில் போய் இதைத்தான் நீ சொல்ல வேண்டும். I ask you to forgive your brothers the sins and the wrongs they committed in treating you so badly." இவ்வளவு தீமையாக உனக்கு செய்த உன்னுடைய சகோதரர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் நீ அவர்களுக்கு மனப்பூர்வமாய் மன்னிப்பாயாக. Now please forgive the sins of the servants of the God of your father. உன் தகப்பனாருடைய தாசர்களுடைய குற்றங்களை பாவங்களை நீ மன்னிக்கும்படி கேட்கிறேன். When the message came to him, Joseph wept. இந்த செய்தி அவன் கேள்விப்பட்ட பொழுது யோசேப்பு அழுதான். In verse 19 we see, "But Joseph said to them," 19ஆம் வசனத்திலே யோசேப்பு சொன்னான், "Don't be afraid. நீங்கள் பயப்படாதீர்கள். Am I in the place of God? நான் என்ன கடவுளா? You intended to harm me. நீ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். But God intended it for good to accomplish what is now being done." இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற இந்த நன்மையான காரியத்தை செய்யும்படி கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய The பண்ணினார். saving of many lives. பல உயிர்களை காக்கும்படி கர்த்தர் அப்படி செய்தார். So don't be afraid. ஆகவே பயப்படாதீர்கள். I will provide for you and your children. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவையானதை நான் செய்வேன். And Joseph reassured them and spoke kindly to them. யோசேப்பு அவர்களுக்கு மறுபடியும் உறுதி செய்து அவர்களிடத்தில் அன்போடு பேசினார். What a spirit of forgiveness. Huh? எப்படிப்பட்ட மன்னிப்பின் ஆவி பாருங்கள். Hallelujah. ஹalleluya. As part of Lord's prayer in Matthew chapter 6, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் Jesus instructed his followers இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். that forgiveness is a foundational in our relationship with our heavenly Father. பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு கூட இருக்கிற உறவினுடைய அடிப்படை மன்னிப்பாக இருக்கிறது. Matthew chapter 6 verse 12. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் The Lord's prayer says, "Father, forgive us our debts as we forgive our debtors." எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு நீர் மன்னிப்பீரா. You see, you cannot have a right relationship with God and have a wrong relationship with children of God. தேவனோடு நான் நல்லுறவை வைத்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளோடு நான் கசப்பை வைத்திருக்கிறேன் என்பது அது சரியான ஒன்று அல்ல. You cannot have a right relationship with God and be angry with your husband and wife and children and parents. உங்களுடைய கணவரோடு மனைவியோடு பிள்ளைகளோடு பெற்றோரோடு கடும் கோபத்தை வைத்துக்கொண்டே தேவனிடத்தில் நல்ல உறவை வைத்துக் கொள்வது கூடாத காரியம். Forgiveness is not optional. மன்னிப்பு என்பது மன்னித்தாலும் மன்னிக்கலாம் என்கிற செய்தி அல்ல. You must forgive if you are going to live in the favor of God. தேவனுடைய தயவை பெற வேண்டுமானால் நீங்கள் மன்னித்தே ஆக வேண்டும். Forgiveness is cleansing for your soul. மன்னிப்பு என்பது உங்களுடைய ஆத்தும சுத்திகரிப்பாகும். Not whitewashing.
இது வெள்ளையடிக்கப்படுவதல்ல. Many Christians have a whitewashing in their minds. அவங்களுடைய மனதிலே வெளிப்புறமாக வெள்ளையடித்திருக்கிறார். They say, I want to forgive them, brother. நான் மன்னிக்க தான் நினைக்கிறேன் பிரதர். But actually they are whitewashing in their minds. ஆனா மனதில பாத்தீங்கன்னா அது சும்மா மூடி வெள்ளையடிப்பார்கள். Forgiveness, when we see in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே மன்னிப்பை நாம் பார்க்கும் பொழுது it is a total cleansing from sin. பாவத்திலிருந்து முழுமையாக கழுவப்படுகிறது. When a family member or a loved ones உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினரோ அல்லது நீங்கள் நேசிக்கிறவரோ or your friend makes a mistake, ஒரு நண்பர் உங்களுக்கு எதிராக தவறு இழைத்தால், you don't rub it in but you rub it out. நீங்கள் அதை கழுவாமல் வெளியிலே பூசி முழுகுகிறீர்கள். You rub it out with the power of forgiveness. நீங்கள் வெளியிலே மன்னிப்பினுடைய வல்லமையினாலே அழைக்கிறீர்கள். You see, forgiveness is like a compass for your soul. உங்கள் ஆத்மாவினுடைய நங்கூரம் போல் இருக்கிறது மன்னிப்பு. Forgiveness is full of pardon that from the pain and penalty of sin. பாவத்தினால் உண்டாகிற வலி வேதனையிலிருந்து முழுமையான விடுதலை தருவது மன்னிப்பு. Forgiveness unlocks the doors of resentment. மன்னிப்பு கசப்பு வெறுப்பிலிருந்து உங்களை கட்டவிழ்த்து விடுகிறது. And it releases the handcuff of hatred. அங்கே பகை என்பதிலிருந்து உங்களை கட்டி கைவிலங்கிலிருந்து அது விடுதலை செய்கிறது. Forgiveness is a supernatural power that breaks the chains of bitterness. கசப்பு என்கிற பெரிய சிறையிலிருந்து அது உங்களை விடுதலையாக்குகிறது. Forgiveness is only meant to peace and joy in your home and marriage. மன்னிப்பு என்றால் என்ன? உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் அது சந்தோஷத்தை கொண்டு வரும். You don't have the spirit of forgiveness. உங்களுக்கு மன்னிக்கும் ஆவி இல்லாவிட்டால் there's no peace at home. வீட்ல சமாதானம் இருக்க வாய்ப்பே இல்லை. There's no peace in your marriage relationship. உங்களுடைய திருமண உறவிலே உங்களுக்கு சமாதானம் இருக்க வாய்ப்பே. Forgiveness is not just one time thing. ஏதோ ஒரு முறை மன்னிப்பதல்ல மன்னிப்பு. You know, God, Jesus Christ, He forgave us. இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தார். While we were yet sinners, Christ died for us. பாவிகளா இருக்கையிலேயே இயேசு நமக்காக மரித்தார். So forgiveness is the only means to peace and joy. சந்தோஷமாக வாழ்வதற்கும் சமாதானமாக வாழ்வதற்கும் ஒரே ஒரு வழி மன்னிப்பு. And it is born in an act of confession. அது நம்முடைய அறிக்கையினாலே அது உண்டாகிறது. Followed by the fountain filled with blood drawn from Emmanuel's vein. இம்மானுவேலுடைய நரம்பிலிருந்து பாய்ந்த அந்த இரத்தத்தினாலே உண்டாய் இருக்கிறது இந்த மன்னிப்பு. Turn your Bibles to Jeremiah. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Chapter 14. 14ஆம் அதிகாரம். Verse 19. 19ஆம் வசனம். Have you rejected Judah? யூதாவை நீங்கள் புறக்கணித்தீரோ? Do you despise Zion? நீ சீயோனை கைவிடுவீரோ? Why have you afflicted us so that we cannot be healed? நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடிக்கு எங்களை ஏன் அடிக்கிறீர்கள்? We hoped for peace but no good has come. சமாதானத்துக்காக காத்திருந்தோம் ஆனால் ஒரு நன்மையும் இல்லையே. For a time of healing but there is only terror. சுகத்திற்காக காத்திருந்தோம் ஆபத்து தானே மிஞ்சியது. The word of the Lord came to Jeremiah கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. concerning the drought, famine and sword. பட்டயம் மற்றும் பஞ்சம் பசி குறித்ததான ஒரு தரிசனம். But the people, they plead to God for mercy, asking for forgiveness. ஜனங்களோ மன்னிப்பை வேண்டி கர்த்தரிடத்திலே தயவு கேட்டு நின்றார்கள். You see, forgiveness is not for other person. மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கான ஒரு தொண்டு அல்ல. But it is for your own benefit. உங்களுடைய சுய லாபத்திற்கானது. If someone has hurt you or wounded you, யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்தி இருக்கிறார், துன்பப்படுத்தி இருந்தார், for your emotional health, உங்களுடைய நல்ல உணர்வு தேவைக்காக, for your spiritual well-being, உங்களுடைய நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, for your future well-being, உங்களுடைய எதிர்காலம் நன்றாய் இருப்பதற்கு, just forgive them and walk away with. அவர்களை மன்னித்து கடந்து செல்லுங்கள். Be free in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவீர்கள். There is freedom in forgiveness. மன்னிப்பதினால் விடுதலை உண்டாகிறது. Apostle Paul says, Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், therefore there is no condemnation for those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Because the spirit of life has set you free from sin and death. பாவம் மரணம் என்னும் அதிகாரத்திலிருந்து ஜீவன் என்னும் அதிகாரம் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So you see, forgiveness is not for others. மன்னிப்பு என்பது பிறருக்கானது அல்ல. I know a friend of mine who got divorced a few years ago. என்னுடைய நண்பர் ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக விவாகரத்து செய்து விட்டார். And he said he wanted to see me. I said, you come to church, we'll talk. என்ன பார்க்கணும்னு விரும்பினார், வாங்க சபைக்கு வாங்க பேசலாம். He was a man broken hearted. அவர் உள்ளம் காயமுடைந்து, his life was silent, house full of memories. அவருடைய வாழ்க்கை அமைதியாக இருந்தது. பழைய நினைவுகள் அவரை வாட்டி வதைத்தது. Filled with pain and bitterness. வலியும் கசப்பும் மட்டுமே அவருடைய இதயத்தில் இருந்தது. I went through lots of deep depression and murderous rage.
அவருக்கு கொலை வெறியின் ஆவியும் ஒரு பயங்கரமான மன அழுத்தமும் இருந்தது. I don't want to talk too much about this person personally. அந்த நபரை குறித்த தகவல்களை நான் சொல்ல விரும்பவில்லை. But we prayed together and we counseled him and we talked to him. அவரோடு பேசினேன், அவரோடு சேர்ந்து ஜெபித்தேன், அவருக்கு ஆலோசனை வழங்கினேன். And he came to the right place of complete forgiveness. அவர் முற்றிலுமாக மன்னிக்கிற ஒரு நல்ல நிலைக்கு அவர் வந்தார். Hallelujah. Hallelujah. There was freedom in his life. அவருடைய வாழ்க்கை விடுதலையானது. The first step to and he took is for healing. அவர் சுகம் அவர் அடைந்தார். He confessed every sin. அவர் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தார். And he forgave his wife who divorced him. தன்னை விவாகரத்து செய்த அவருடைய மனைவியை அவர் மன்னித்தார். When you forgive, healing will take place. நீங்கள் மன்னித்தால் சுகம் கிடைக்கும். Hallelujah. Hallelujah. That's the first step that you can have. அதுதான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் படி. There is freedom in forgiveness. நீங்கள் மன்னிப்பதினாலே விடுதலை உண்டாகிறது. Hallelujah. Hallelujah. You got to, forgive your husband, your wife, your children, your parents. உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை நீங்கள் மன்னிக்க வேண்டும். Mr. Baba, the secretary, was just living above our church. நம்முடைய திருச்சபைக்கு மேலே சகோதரர் பாவா அவர்கள் இருக்கிறார்கள். He also came and said during this Christmas time that he used to shout at me. கிறிஸ்மஸ் நேரத்துல அவரே வந்து சொன்னாரு, அவர் வந்து என்னை பார்த்து சத்தம் போடுவார். I must சத்தம் போடுவார் என்கிட்ட. And he was the one who sent me lawyer's notice that I should not run the church. இங்க சபை நடத்த கூடாதுன்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனார். He was the one. அவர்தான். And he used to get angry. பயங்கரமா கோபப்படுவார். Maybe he was jealous. He himself said, "No, I'm very jealous." அவரே சொன்னார், ரொம்ப பொறாமையா இருக்கு. But you see, I kept quiet. நான் அமைதியாக இருந்தேன். I said, "Lord, forgive him." ஆண்டவரே அவரை மன்னியும். Just like Jesus said, he did not know what he is doing. அவர் என்ன செய்யறாரு அவருக்கு தெரியல. I never retaliated or shouted at him back. நான் திரும்பி அவரை பார்த்து சத்தம் போடல, அவருக்கு நான் பதில் செய்யவில்லை. Me and wife just prayed. நானும் என்னுடைய துணைவியாரும் ஜெபம் செய்தோம். Today he is a close friend. இன்றைக்கு அவர் எனக்கு ஒரு நெருக்கமான நண்பர். When you forgive others, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் போது healing will take place. சுகம் நடைபெறும். Deliverance will happen. விடுதலை நடைபெறும். That soul will be saved. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். Hallelujah. Hallelujah. Don't live with unforgiving spirit. மன்னிக்க முடியாத ஆவியோடு வாழாது. In your home there may be fights. உங்க வீட்ல சண்டைகள் இருக்கலாம். And unending arguments. தேவையில்லாத வாக்குவாதம், நிறுத்த முடியாத வாக்குவாதம், verbal fights. வார்த்தை சண்டை. But God wants us to forgive one another. கர்த்தர் ஒருவர் மன்னிக்க சொல்லுகிறார். You want peace, you want healing. உங்களுக்கு சுகம் வேண்டுமா, உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா, forgive one another. ஒருவர் மன்னி. When you forgive and forget, நீங்கள் மன்னித்து மறக்கும் பொழுது there is freedom. விடுதலை உண்டாகிறது. Hallelujah. Hallelujah. When you don't forgive, what happens? நீங்க மன்னிக்கலனா என்ன நடக்கும்? Turn your Bible to Proverbs. நீதிமொழிகள் chapter 14. 14ஆம் அதிகாரம் verse 10. 10ஆம் வசனம். Each heart knows its own bitterness. ஒரு மனிதனுடைய கசப்பு அந்த மனதிற்கு தெரியும். And to one else and no one else can share its joy. அது மகிழ்ச்சி அந்நியன் உடந்தையாகாம். If you don't forgive, நீங்க மன்னிக்கலனா, you sentence yourself living in an emotional hell. நீங்களே உங்களை உணர்வுபூர்வமாக நரகத்திற்குள் செல்லும்படி உங்களை அனுப்பி விடுகிறீர்கள். Maybe you are hurt from the rejection of your dear friend. உங்களை நேசித்த ஒரு நெருங்கிய நண்பர் உங்களை புறக்கணித்திருக்கலாம். A betrayal of a business partner. அல்லது உங்கள் வியாபாரத்தில் உங்கள் பங்காளியா இருக்கிறவர் உங்களுக்கு துரோகம் செய்திருக்கலாம். Or maybe you are offended by someone. யாரோ ஒருவர் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். Offended by someone in the church. திருச்சபையிலே உங்களை யாராவது காயப்படுத்தி இருக்கலாம். Or ignorance of parents towards children. பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி புரிந்து கொள்ளாமல் ஏதாவது பேசி இருக்கலாம். In your mind you relive loveless days and heartbreaking moments. உள்ளம் உடைந்து போன நிலைமையும் அதனாலே உங்களுக்கு அன்பற்ற வாழ்க்கையும் சூழலும் ஏற்பட்டிருக்கலாம். There are bitter words that's always ringing into your ears. கசப்பான வார்த்தைகள், பிறர் பேசிய கசப்பான வார்த்தைகள் உங்கள் காதிலே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கலாம். You see, bitterness literally controls your life like a raging cancer. கசப்பு எப்படின்னா ஒரு புற்றுநோய் ஒரு மனிதனை எப்படி கட்டுப்படுத்துகிறதோ அதை போல உங்களுடைய உள்ளத்தை அது கட்டுப்படுத்தி வைக்கும். Lots of people laugh outside. வெளியில நிறைய பேர் சிரிக்கிறார்கள். But your laughter inside is hollow. ஆனா உள்ள ரொம்ப காலியா இருக்கு, வெறுமையாக இருக்கிறது. You smile on the outside. வெளியில புன்னகை பூக்கிறீர்கள். But behind the mask are the tears. உங்களுடைய முகத்திரைக்கு பின்னால் கண்ணீர் இருக்கு. You go through the motions of life. நீங்கள் வாழ்வினுடைய உணர்வுபூர்வமாக வேதனைக்குள்ளாகிறீர்கள். But your feelings are like a robot. நீங்க ஒரு ரோபோவை போல, இயந்திரத்தை போல உணர்கிறீர்கள். Then what happens? You search for some drug formulas. ஏதாவது ஒண்ணு அப்படியே உங்களை போதையா வச்சிருக்கமா, மயக்கத்துல வச்சிருக்கமா தேடுறீங்க. People go into drinking and taking drugs. அவர்கள் போதைப் பொருளுக்கும் குடிக்கும் அவர்கள் அடிமையாகிறார்கள். Trying to find peace somehow. எங்கேயாவது நிம்மதி கிடைக்காதா என்று தேடுறீங்க. You cannot find peace from a psychiatrist.
இல்லைன்னா ஒரு மனோ தத்துவ நிபுணத்தில் போய் நிம்மதியை தேடுகிறீர்கள். And the pain and the memories will never stop in your mind. உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய வலிகளும் உங்களை விட்டு அகலாமல் இருக்கிறது. In this situation, இந்த சூழ்நிலையில் the only solution is ஒரே ஒரு தீர்வு என்ன? forgiveness. மன்னித்து விடுங்கள். Hallelujah. Hallelujah. Forgive and you will be forgiven. மன்னியுங்கள், உங்களுக்கு மன்னிக்கப்படும். It is forgiveness is the first hope towards first thing stage towards hope. நம்பிக்கைக்கான முதல் படியே மன்னிப்பு தான். And there comes happiness and healing and freedom in your life. மன்னிப்பு வந்துவிட்டால் சந்தோஷம், சமாதானம், விடுதலை உண்டாகிறது வாழ்க்கையில். It's not what happens to you that matters, உங்களுக்கு என்ன நடந்தது என்பது முக்கியமல்ல, but how you react to it. நடந்ததற்கு வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய For போகிறீர்கள் lifelong, if you don't forgive, you can live in bitterness. நீங்க வாழ்க்கையெல்லாம் மன்னிக்காம கசப்பிலேயே நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கலாம். But if you forgive, மன்னித்தால் you will have a better days நல்ல நாட்கள் உங்களுக்கு உண்டாகும். and have a better life. உங்களுடைய Hallelujah. வாழ்க்கை சிறந்ததாக மாறும். Forgive and forget quickly. மன்னித்து மறந்து விடுங்க, சீக்கிரமா மறந்துடுங்க. There's no excuse for not forgiving. மன்னிக்காம இருப்பதற்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. You turn your Bibles to Ephesians எபேசியர் புத்தகத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். chapter 4, 4ஆம் அதிகாரம் verse 32. 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Jesus wants us to forgive. இயேசு நம்மை மன்னிக்கும்படி விரும்புகிறார். Forgive one another. ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். And that's the best way you can do. Apostle Paul is as clear about forgiveness as the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக மன்னிப்பை குறித்து கூறுகிறாரோ அதே போலவே பவுலும் தெளிவாக இங்கே மன்னிப்பை குறித்து கூறுகிறார். When you don't forgive others, மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காத பொழுது God cannot forgive us. ஆண்டவர் நம்மை மன்னிக்க முடியாது. That's the word of God. அது கர்த்தருடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. If God is perfect ஆண்டவர் பூரணராக இருப்பார். and He forgave you, பூரணராகிய அவரே உங்கள் குறைகளை மன்னிப்பாரானால் why can't you and me forgive others? குறைவுள்ள நாம் ஏன் ஒருவரை மன்னிக்க கூடாது? No one is perfect in this. யாருமே இங்கே பூரணமானவர் இல்லையே. We all have some kind of faults. எல்லா வாழ்க்கையிலும் மாசு இருக்கிறது. And with all those faults, forgive someone. எல்லா உங்கள் குறைகளோடு பிறர் குறைகளையும் மன்னியுங்கள். Until you forgive, you will live in torment. நீங்க மன்னிக்காத வரைக்கும் நீங்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவீர்கள். Turn the Bible to Matthew chapter 18. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை பாருங்கள். You will find the parable of the unforgiving servant. மன்னிக்காத ஒரு வேலைக்காரனை குறித்த ஒரு உவமையை இங்கே காண்கிறோம். Here the servant borrowed lots of money from the king. ராஜாவிடமிருந்து இந்த வேலைக்காரன் நிறைய பணம் கடன் வாங்குகிறார். And he owed nearly $10 million, say for example, to the king. ராஜாவுக்கு ஒருவேளை $10 மில்லியன் கடன் வச்சிருக்கான்னு வெச்சுக்கோங்க. And the king ordered him to pay him as soon as possible. உடனே திரும்ப செலுத்து என்று கட்டளையிடுகிறார். And he said, you somehow the whole family have to do something and pay me back. ஏதாவது முழு குடும்பமும் சேர்ந்து உடனே கட்டுங்க அப்படினு சொல்றார். And this servant, he begged to the king, please have mercy on me. ராஜாவே என்னிடத்தில் இரக்கமாயிருங்கள் என்று அந்த வேலைக்காரன் கெஞ்சினான். And he begged for patience. அவன் பொறுமையாயிரும், என் மீது பொறுமையாயிரும் என்றான். So the king, the Bible says, the king moved with compassion. ராஜா மனதுருகினான் என்று வேதம் சொல்லுகிறது. And he cancelled all the debts. அவனுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி He செய்தான். said, you don't have to pay all this money, go. இந்த பணத்தை நீ ஒண்ணும் திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் விடுதலை செய்கிறேன். But you see the same servant, ஆனா அதே வேலைக்காரன், he found another man, his co-servant, அவனோடு கூட வேலை செய்கிறவன், a man who owed very little money, கொஞ்சம் பணம் கடன் வைத்திருந்தான். but he never forgave him. அவனை அவன் மன்னிக்கவே இல்லை. And he put him in jail. அவனை சிறையில் அடைத்து And he வைத்தான். tortured. அவனை சித்திரவதை So செய்தான். other servants saw what he was doing. இவன் செய்வதை வேறொரு வேலைக்காரன் பார்க்கிறான். They went and reported to the king. அவன் போய் ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறான். King got so angry. ராஜா கடுங்கோபம் அடைந்தான். You borrowed so much of money from me, என்கிட்ட இவ்வளவு பணம் கடன் வைத்தாய், but I forgave you all. I நானோ canceled all your debts. உன் கடன்களை எல்லாம் தள்ளுபடி But you செய்தேன். did not forgive your co-worker. உன்னோடு பணி செய்கிறவனுடைய கொஞ்சம் கடனை நீ மன்னியாது. He was moved with anger, அவர் கடுங்கோபம் அடைந்தார். handed him over to the tortures. இது சித்திரவதை செய்கிறவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். Even in our lives, how many people have you sent to an emotional hell? நீங்கள் எத்தனை பேரை உங்களுடைய வாழ்க்கையில் உணர்வுபூர்வமாக நரகத்திற்கு அனுப்பியிருக்கிறீர்கள்? How many people that we have not taken hold hostages அவர்களை சிறைபிடித்து எத்தனை பேரை வைத்திருக்கிறீர்கள்? because of past offense, கடந்த காலத்தில் அவர்கள் செய்த குற்றங்கள் காரணமாக and we so stubborn and still not want to forgive them. அவர்களை மன்னிப்பதற்கு நமக்கு மனமே இல்லை. We say, you don't know, pastor, what he did to me. அவர் செஞ்சது என்னன்னு உங்களுக்கு தெரியாது You பாஸ்டர். never know what she did to me. அவங்க அந்த பொம்பளை என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியாது பாஸ்டர்.
No one is perfect in this world. யாருமே பூரணமானவங்க கிடையாது. Jesus forgave us. இயேசு நம்மை மன்னித்தார். While we were yet sinners, நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். He forgave all the sins and canceled all the debts. மன்னித்து நம்முடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்தார். Forgiveness is very, very important. மன்னிப்பு மிக மிக முக்கியம். Reconcile with God. தேவனோடு ஒப்புரவாகுங்கள். All throughout this year, இந்த முழு ஆண்டும் you know, there were a lot of fights, நிறைய சண்டைகள் இருந்திருக்கலாம், lots of arguments, வாக்குவாதங்கள் இருக்கலாம், and so many things that happen in our families, right? நம்முடைய குடும்பங்கள் என்னென்னமோ நடந்திருக்கும், Even in our own life. சொந்த வாழ்க்கையில நடந்திருக்கும். Just think about it. We come to the last day of this year, இந்த ஆண்டினுடைய கடைசி நாள்ல வந்திருக்கோம். and this is the day இதுதான் கர்த்தர் உண்டு in பண்ணின the நாள். church திருச்சபையில் that we could reconcile with God. தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய நேரம் இது. Maybe if you have fought with your wife and husband, உங்கள் கணவரோடு உங்கள் மனைவியோடு சண்டை போட்டிருப்பீர்களானால், say, "Forgive me, I love you." நான் உன்னை நேசிக்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று Don't சொல்லு. say that in the church. Go home and say, வீட்டுக்கு போய் சொல்லுங்க, சொல்லுவாங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். So forgive one another. ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். Jeremiah chapter 15, எரேமியா 15ஆம் அதிகாரம் verse 18 and 19. 18 19 வசனங்கள். We see Jeremiah is so dejected, இங்க எரேமியா மனம் கசந்து போயிருக்கு. but the Lord reassures Jeremiah. கர்த்தர் மறுபடியும் எரேமியாவுக்கு அவர் உறுதி செய்கிறார். People say, "I can't forgive that person, brother." அந்த சகோதரனை மன்னிக்க முடியாது பிரதர். Whether it involves your husband, wife, or children, அது parents, ஒருவேளை கணவரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், உங்க we பிள்ளைகளா can இருக்கலாம். forgive others. நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியும். We can forgive our loved ones. நம்மை நேசிக்கிற நம்முடைய அன்பானவர்களை நாம் மன்னிக்க முடியும். But you don't want to forgive. ஆனால் மன்னிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை. Why? ஏன்? Because the unforgiving spirit is a weapon of control over that person. மன்னியாமை என்பது அந்த நபரை நீங்கள் ஆளுகையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் பயன்படுத்துகிற ஆயுதம். If you live in unforgiving spirit, நீங்க மன்னிக்க முடியாத ஆவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தால், you go high on hate. நீங்க பகையினுடைய உச்சிக்கு செல்வீர்கள். Hatredness increases every உங்களுடைய time. உள்ளத்துல பகை பெருகிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வளரும் பகை. You tell your resentment to everyone. உங்களுடைய கசப்பின் கதையை எல்லோரிடத்திலும் சொல்லுவீர்கள். They'll listen to you. அவங்க கேட்பாங்க. Because you are controlling that other person by a refusal to forgive them. மன்னிக்க மறுத்த உங்கள் கதையை நீங்கள் மற்றவரிடத்தில் சொல்லி அவனையும் நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்கிறீர்கள். That's a very dangerous thing. மிக மிக ஆபத்தானது. That's not the will of God for a believer. ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற தேவ சித்தம் அது அல்ல. God's will is to forgive and forgive others. தேவனுடைய சித்தம் மற்றவர்களை மன்னிக்கவும் பூரணமாய் மன்னிக்கவுமே விரும்புகிறார். You see, church is not crippled by Satan or any other evil force. திருச்சபையை பிசாசு அசுத்தாவை எல்லாம் முடக்கி வைக்கல. It is crippled by the unforgiving Christians. மன்னிக்க முடியாத கிறிஸ்தவர்களாலே சபை முடங்கி போய் கிடக்குது. Where is forgiveness in the house of God? கர்த்தருடைய வீட்டிலே மன்னிப்பு எங்கே இருக்கிறது? Is a mighty revival will sweep when you have the spirit of forgiveness. மன்னிப்பின் ஆவி இருந்தால் மாபெரும் எழுப்புதல் உண்டாகும். It will change the entire city. பட்டணத்தையே மாற்றி போடும். Change your country. உங்கள் தேசத்தையே மாற்றும். It will change your life and your entire family. உங்கள் வாழ்க்கை உங்கள் முழு குடும்பத்தையே மன்னிப்பு மாற்றும். It will save your family and your உங்கள் nation. குடும்பத்தையும் உங்கள் தேசத்தையும் மன்னிப்பு ரட்சிக்கும். Forgiveness brings unity in the body of Christ. மன்னிப்பு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே ஒற்றுமையை உண்டாக்கும். If you have the courage to do it. மன்னிக்கிற தைரியம் இருக்கிறதா? Hallelujah. ஹல்லேலூயா. Forgive one another. ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். Let there be a spirit of forgiveness in your home. உங்களுடைய வீட்டில் மன்னிப்பின் ஆவி இருக்கட்டும். You see, the medical community tells that resentment and bitterness increases high blood pressure. மருத்துவ சமுதாயம் கூட இவ்வாறாக சொல்லுகிறார்கள். கசப்பும் வைராகியமும் உங்களுடைய இரத்த கொதிப்பை அதிகமாக்கும். It gives heart trouble. அது உங்களுடைய இதயத்திற்கு கேடு விளைவிக்கும். It gives strokes and ulcer. அது கை காலுக்கு முடக்குவாதம் உண்டாக்கும், வயிற்று புண்களை உண்டாக்கும். Finally, it complicates the entire physical body. முழு சரீரத்தையும் அது கோளாறு செய்துவிடும். These are tortures when you don't forgive. நீங்கள் மன்னிக்க முடியாவிட்டால் நீங்க அனுபவிக்கக்கூடிய தீங்குகள் இவைகள். It's like a slow killer, right? கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொலை செய்யக்கூடியது மன்னியாமை. Spirit is a slow killer. மன்னியாமை உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும். One day it will kill yourself. உங்களையே அது கொன்று போட்டுவிடும். So run to the throne of grace. கிருபாசன தண்டை ஓடுங்கள். Run to God's mercy seat. ஆண்டவருடைய இரக்கத்தின் சிம்மாசன தண்டை ஓடுங்கள். And ask for God's forgiveness. தேவனுடைய மன்னிப்பை கேளுங்கள். It is for your benefit. உங்களுடைய நன்மைக்காக It சொல்லுகிறேன். is for your peace of mind. உங்களுடைய மன நிம்மதிக்காக It சொல்கிறேன். is for your good health. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருப்பதற்காக It சொல்கிறேன். is for your soul. உங்கள் ஆத்மாவுக்காக நான் சொல்லுகிறேன். Let Jesus Christ set you free. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை செய்வாராக. Hallelujah. ஹல்லேலூயா.
Forgiveness is essential to our healing. நாம் சுகம் பெறுவதற்கு மன்னிப்பு மிக மிக முக்கியமானது. In Luke chapter 5 verse 23. லூக்கா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Jesus was a great physician. இயேசு கிறிஸ்து மகா மருத்துவர். Which is easier to say your sins are forgiven or to say rise up and walk? எழுந்து நட என்று சொல்வதோ உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எது எளிது என்று கேட்கிறார். You see, there is a vital connection between forgiveness and healing. மன்னிப்பதற்கும் சுகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. Jesus forgave all the crippled man's sin. இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதக்காரனுடைய எல்லா பாவங்களையும் அவனுக்கு மன்னித்தார். Once his sins were forgiven, அவன் பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்ட போது he rose up and அவன் எழுந்து நடந்தான். Hallelujah. Hallelujah. There is healing. சுகம் நடக்கும். Most people don't understand. நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டீங்க. When you forgive others, நீங்க மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது automatically healing will take place. அங்கு அந்த நபருக்கு சுகம் நடைபெறும். All your sickness, disease flee. அல்லது உங்கள் வியாதி உங்களை ரொம்ப நாள் பிடிச்சு வச்சிருக்கிற நோய் விட்டு போகும். There is power in the spirit of forgiveness. நீங்கள் மன்னிப்பதிலே வல்லமை இருக்கிறது. It brings peace to your mind. உங்களுடைய மனதிற்கு நிம்மதியை தரும். You don't forgive, you always live in guilty conscience. நீங்க மன்னிக்காவிட்டால் நீங்கள் குற்றமான சாட்சியிலே இருப்பீர்கள். And that guilty conscience cannot be at rest. அந்த குற்றமான சாட்சி உங்களை நிம்மதியா இருக்க விடவே You விடாது. always live in fearing about other people. மற்றவர்களை குறித்து ஏதாவது செய்து விடுவார்களோ என்கிற பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். Fearing about the future. எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவீர்கள். You always fear about what is going to come next. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல என்று பயப்படுவீர்கள். So life becomes a torment. வாழ்க்கையே உங்களுக்கு வேதனையாகிவிடும். All you have to do is pray. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம் The பண்ணுங்க. Lord's prayer. கர்த்தருடைய ஜெபத்தை செய்யுங்க. Forgive us, O Lord. ஆண்டவரே எங்களை மன்னியும். Forgive us. எங்களை மன்னியும். This is what you're going to do this morning. இதைத்தான் இந்த காலை நேரத்தில் செய்ய You're going to ask போகிறீர்கள். God to forgive us. ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்ல போகிறீர்கள். Hallelujah. ஹalleluya. Let's all close our eyes. எல்லோரும் கண்களை மூடி Look to God in prayer. ஆண்டவரிடத்தில் ஜெபத்திலே பார்ப்போம். Hallelujah. ஹalleluya. No one opened your eyes. யாரும் கண்களை திறக்க It's வேண்டாம். just you and God. நீங்களும் உங்கள் ஆண்டவர் மட்டும்தான். Throughout this year, இந்த ஆண்டு முழுவதும் there may be fights in your home. உங்க வீட்ல சண்டைகள் There நடந்திருக்கலாம். may be misunderstandings between you and husband, or உங்களுக்கு wife, or உங்கள் children, கணவரோடு parents. மனைவியோடு பிள்ளைகளோடு பெற்றோரோடு புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதங்கள் நடந்திருக்கலாம். Just ask God to forgive. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று Go சொல்லுங்க. home and forgive one another. வீட்டிற்கு சென்று உங்களுடைய மன்னிப்பை கொடுங்கள். Forgiveness is for your benefit. உங்களுடைய லாபத்திற்காக சொல்கிறேன். ஹalleluya. Praise the name of the Lord. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவது. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. I'm forgiven because you were forsaken. I'm accepted. You were condemned. I'm alive. The Spirit's within me because you died and rose again. Amazing love, how can it be? My King would die for me. Amazing love, I know it's true. It's my joy to honor you in all I do. I honor you in all I do. I honor you. I'm forgiven because you are forsaken. I'm accepted. You are content. I'm alive again. Your Spirit is in me because
my King. You are my King. Jesus, you are my King. Jesus, you are my King. Praise the Lord, how can it be? My King died for me. Hallelujah. Praise the Lord, I know it's true. It's my joy to honor you. Amazing God. Amazing love, how can it be? That my King died for me. Praise the Lord, I know it's true. It's my joy to honor you in all I do. I honor you in all I do. I honor you. Amazing love, say one more time. Amazing love, how can it be? My King died for me. Amazing love, I know it's true. It's my joy to honor you in all I do. I honor you in all I do. I honor you. Jesus came to this world and forgive, and He forgave all our debts. இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து He நம் கடன்களை cancelled all எல்லாம் our sins. பாவங்களை எல்லாம் தள்ளுபடி செய்தார். Every day He forgives our sins, our ஒவ்வொரு நாளும் iniquities. நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து கொண்டுதான் இருக்கிறார். Why can't you forgive your husband, your wife, your children, your அவர் parents? நம்மை மன்னித்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய கணவரை, நம்முடைய மனைவி, பிள்ளைகளை, பெற்றோரை நாம் ஏன் மன்னிப்பதில்லை? Have a spirit of forgiveness. மன்னிப்பின் ஆவியை நீங்கள் It கொண்டவர்களாக brings peace into your mind. அது உங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொண்டு It வரும். gives joy to your soul. உங்கள் ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொண்டு There வரும். is freedom and forgiveness. நீங்கள் மன்னிப்பதினால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். It brings total healing into your பூரண spirit. சுகத்தை உங்களுடைய சரீரத்திலே கொண்டு வரும். Now, Pastor Raj to pray. நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே, என்னை இவ்வளவாய் மன்னித்தீரப்பா, எல்லாவற்றையும் மன்னித்தேன், கடலின் ஆழத்திலே தூக்கி எறிந்தேன் என்று சொன்னீரே. எங்களை மன்னித்து மறந்தவரே, நாங்க மட்டுக்கும் மறக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோமேப்பா, எங்களை மன்னிப்பீராக. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சீங்களே. ஆண்டவரே, நீரோ எங்களை மன்னித்து அடுத்த நொடி மறந்து விடுகிறீரப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறீர். எங்களுக்காக பொறுமையாக இருக்கிறீர். நாங்கள் மாறுவோம் என்று காத்திருக்கிறீர். ஆனால் நாங்களோ பிறருக்காக காத்திருப்பதே இல்லப்பா. நாங்கள் அவசரப்படுகிறோம். அன்றே நீர் பல்லாண்டுகள் ஒரு சின்ன மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் பார்ப்பதற்கு பல ஆண்டுகள் நீர் காத்திருக்கிறீரப்பா. ஆனால் நாங்களோ பிறர் உடனடியாக மாற வேண்டும், உடனடியாக திருந்த வேண்டும் என்று நாங்கள் அவசரப்படுகிறோம். அவர் மீது நாங்கள் வெறுப்பை வைக்கிறோம், பொறுமை இல்லாமல் இருக்கிறோம், ஆத்திரப்படுகிறோம், கசப்பை வைத்துக் கொள்கிறோம் அப்பா. அந்த வேலைக்காரனை போல நாங்கள் திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் பிறரை மன்னிக்கிற விஷயத்திலே நாங்கள் மிகவும் குறைவுள்ளவர்களாகவும் இருக்கிறோம். அன்பின் ஆண்டவர், எல்லோரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே, எங்களை மன்னியாத பாவத்தை எங்களுக்கு மன்னிங்கப்பா. பிறரை மனப்பூர்வமாக அன்றை நீர் மன்னித்து மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் பிறரை மன்னித்தபடி ஏற்றுக்கொள்வதில்லையே. இயேசுவே, எங்களை மன்னியும். நீர் மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொன்னீர். வேதம் சொல்லுகிறப்பா, இயேசு மன்னித்ததை போல எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே, எங்களுக்கு தீமை செய்தவர்களை ஆசீர்வதியும். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு தீமை நினைத்தவர்களை ஆசீர்வதியும், எனக்கு தீமை செய்தவர்களை ஆசீர்வதியும், என்னை பற்றி தீமையாய் பேசினவர்களை ஆசீர்வதியும்.
அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்கள் சந்ததிகளை ஆசீர்வதியும், அவர்களை செழிக்க பண்ணும், அவர்களை வாழ பண்ணும், அவர்களை ரட்சியும் அப்பா, அவர்களை சுத்திகரியும் ஆண்டவரே, அவர்களை கனப்படுத்தும் ஆண்டவரே. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய சொன்னீரப்பா. இயேசுவை நாம் மனப்பூர்வமா சொல்லுங்க ஆண்டவரே, மனப்பூர்வமாக சொல்லுங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க குற்றங்களை அவங்களுக்கு மன்னிங்க ராஜா, அவர்களுக்கு மன்னிங்க ராஜா, அவர்களுக்கு விடுதலையை கொடுங்க ராஜா, அந்த பாவத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்க ராஜா. என் உள்ளத்தில் இருக்கிற கசப்பெல்லாம் நீக்கி இப்படிதான் கரங்களை வைத்து நான் கசப்பெல்லாம் மன்னிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நான் நன்மை தான் செய்வேன். எங்களை ஒரு வார்த்தை பேசினா நான் 4 வார்த்தை பேச மாட்டேன் ஆண்டவரே. என்னை பற்றி தீமையாக 4 வார்த்தை பேசினால் அவர்களை பற்றி நன்மையாக நான் 40 வார்த்தை பேசுவேன் ஆண்டவரே. தீமை செய்தவனுக்கு நன்மை செய்ய சொல்லி கொடுத்தேன். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு என்று சொன்னீர்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னீங்களே, துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொன்னீர்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீர்கள். இதுதான் கிறிஸ்தவம் ஆண்டவரே, இதுதான் கிறிஸ்து, இவர்தான் இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவர் மன்னிக்கிறவர், என் தலைவர் மன்னிக்கிறவர், என் ரட்சகர் மன்னிக்கிறவர், என் தெய்வம் மன்னிக்கிறவர், என் மீட்பர் மன்னிக்கிறவர். ஆண்டவரே மன்னிக்கும் தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமே. எங்கள் வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் ஆண்டவரே. கசப்போடு கிறிஸ்தவன் எப்படி வாழ்வது, வைராக்கியத்தோடு எப்படி வாழ்வது, வெறுப்போடு எப்படி வாழ்வது, அன்பில்லாமல் எப்படி வாழ்வது, பகையோடு எப்படி வாழ்வது, அது ஒரு சிறை ஆண்டவரே. சிறையிலிருந்து எங்கள் சபையை விடுவியும் அப்பா, எங்கள் மக்களை விடுவிப்பீராக. சிறை, மன்னியாமை என்கிற சிறை, கசப்பு என்கிற சிறை, சந்தேகம் என்கிற சிறை ஆண்டவரே கர்த்தாவே, நம்ப முடியாத சிறை, இந்த சிறையிலிருந்து எங்கள் மக்களை விடுவிப்பாராங்கப்பா ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட பேசி இருக்கிறீரப்பா, எங்களை சுத்திகரித்து இருக்கிறீர். நாங்கள் பிறரை விடுதலை செய்து விட்டோம், அவர்கள் குற்றங்களை நாங்கள் மன்னித்து விட்டோம் ஆண்டவரே. எங்கள் கடன்களை மன்னிப்பீராக. உடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. You may be seated.